சிப்போராள் என்றால் சிறிய பறவை அல்லது சிட்டுக்குருவி என்று பொருள். இவள் மீதியான் தேசத்தை சேர்ந்தவள். இவளது தகப்பனாகிய ரெகுவேல் என்பவன் எத்ரோ என்றும் அழைக்கப்பட்டான். சிப்போராளுக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த மகத்துவமான தேவனை குறித்து ஒன்றும் கற்பிக்கப்பட்டதாக வேதத்தில் குறிப்பிடவில்லை. எல்லா தேவர்களிலும் மேலான தேவன் கர்த்தர் என்று சிப்போராள் அறிந்திருக்கவில்லை. கர்த்தரை அறியாத மீதியான் தேசத்தில் அவளுடைய தகப்பன் ஒரு ஆசாரியன். சிப்போராளுக்கு ஜீவனுள்ள தேவனை வணங்குகிற ஒரு பெரிய தலைவன் மோசேயை திருமணம் செய்யும் பாக்கியம் கிடைத்தது. மோசே எகிப்தில் இருக்கும்போது ஒரு இஸ்ரவேலனை துன்பப்படுத்திய எகிப்தியனை கொலை செய்ததினால் எகிப்தின் அரசனான பார்வோனுக்கு பயந்து எகிப்தை விட்டு மீதியான் தேசத்துக்கு வந்தான். அங்கே ஒரு கிணற்றண்டையில் தண்ணீரை ஆடுகளுக்கு காட்டிக் கொண்டிருக்கும் 7 பெண் பிள்ளைகளை மேய்ப்பர்கள் துரத்தும் போது மோசே அவர்களுக்கு உதவி செய்தான். மோசே அவர்களின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி உதவி செய்தான். அன்றைக்கு உடனே மோசேயை அந்த பெண்கள் அவளுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று அந்த 7 பெண் பிள்ளைகளில் மூத்தவளை மோசேக்கு திருமணம் செய்து கொண்டான். மோசே தன் மாமனாரின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இந்த மீதியான் தேசத்தில் மோசே மிக நெருக்க உறவான மனைவி இருந்தும் தான் ஒரு அந்நியன் என்ற உணர்வு மோசேக்கு எப்போதும் இருந்தது. அதனால் மோசே தன்னுடைய மூத்த குமாரனுக்கு அந்நிய தேசத்தில் பரதேசியாய் இருக்கிறேன் என்று சொல்லி கெர்சோம் என்று பெயரிட்டான். இரண்டாவது மகனுக்கு என் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்பிவித்தார் என்று சொல்லி எலியாசார் என்று பெயரிட்டான். இந்த அந்நிய தேசத்தில் பிதாக்களின் தேவனுடைய நினைவுகள் மட்டுமே மோசேக்கு ஆறுதலாக இருந்தது. மோசே பிறப்பால் இஸ்ரவேலன், ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவன். அப்பேற்பட்ட ஜீவனுள்ள தேவனின் சந்ததி என்பதற்கு ஒரே ஆதாரம், ஆண் பிள்ளைகள் பிறந்த 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். இது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த கட்டளை. மோசேயின் குமாரர்கள் தேவனுக்கு உரியவர்கள் என்பதற்கு விருத்த சேதன அடையாளம் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. 40 வருடங்கள் கழிந்த பின்பு மோசே தேவ தரிசனத்தை பெற்று மறுபடியும் எகிப்துக்கு திரும்பும் சமயத்தில் தன் பிள்ளைகளோடு மோசேயுடன் எகிப்துக்கு போகும் வழியில் மோசே தனது பிள்ளைகளின் விருத்த சேதனம் செய்யாததை கண்டித்து தேவன் எச்சரித்தார். அப்பொழுது சிப்போராள் தன் கணவரின் உயிருக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்ற நிர்பந்தத்தினால் தனது பிள்ளையின் நுனித்தோலை ஒரு கூர்மையான கல்லினால் அறுத்து மோசேயின் காலடியில் வீசி, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என ஞானமாய் சொல்லி தன் கணவனின் உயிரை காப்பாற்றினாள். மோசேயின் வாழ்வில் விருத்த சேதன அடையாளம் காணப்பட வேண்டியது அவசியமாயிற்று. இல்லாவிட்டால் இஸ்ரவேலர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை அவர்களிடம் ஏற்படாது. விருத்த சேதனம் பண்ணாதவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான், அதாவது அவர்கள் மரணத்திற்கு ஏதுவானவர்கள். இதன் பின்பு சிப்போராவோடு தன் பிள்ளைகளும் எகிப்துக்கு செல்லாமல் தன் தகப்பன் வீட்டிற்கு போனாள். மறுபடியும் அவள் மீதியான் தேசத்திற்கு சென்றதால் தேவன் தன் கணவனான மோசேயின் மூலமாக செய்த அற்புதங்களையும் மோசேயின் தலைமையில் 30 லட்சம் மக்களை எகிப்தை விட்டு அழைத்து கொண்டு வரும்போது உண்டான தேவ மகிமையை காண சிப்போராள் தவறி போனாள். இந்த மாபெரும் நிகழ்வை கேள்விப்பட மட்டும் தான் முடிந்தது. அதன் பின்பு தான் சிப்போராள் ஜீவனுள்ள தேவன் வல்லவர் என விசுவாசித்தாள். மோசேயின் மாமன் எத்ரோ யாவற்றையும் கேள்விப்பட்டு தன் மகள் சிப்போராவையும் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு மோசேயிடம் வந்தான். அதன் பின் சிப்போராளை குறித்து வேதத்தில் சொல்லப்படவில்லை.